அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 30 நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க. கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா, அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன திருப்பங்கள், நினைச்சது நடக்குமா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த நேரத்தில் நாம் என்ன விஷயத்தை நாம் மேற்கொண்டா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா? வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாக இந்த பதிவு நிச்சயம் அமையும், தங்களுக்கு பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். திடீர் வரவு இருக்கும், அதே மாதிரி அதற்கு நிகரான செலவினங்களும் தங்களை வாட்டி வதைக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை உங்கள் திறமையின் அடிப்படையில் ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம், இது சிலருக்கு சலுகைகள், இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு. அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்லை அதற்கும் மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வைக்கக்கூடாதுங்க. நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்லை நம்ம இதை செஞ்சே ஆகணும், தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது பிரச்சனையிட முடியும். அதனால் அகலக்கால் அப்படிங்கிறது எதுலேயுமே நீங்கள் வைக்காதீங்க. அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். கிரகங்கள் தங்களுக்கு பேராசையை அதிகமாக உற்பத்தி பண்ணும். அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் இந்த காலகட்டத்தில் எழும். அதனால் அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது. வரதை வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க. முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம். இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க. வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க. நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை கிடையாது. பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. குறிப்பாக இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது.
பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம், அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க. அதனால் அதிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க. சொத்து பதிவு செய்கிறது, புதுவண்டி வாகனம் வாங்கிறது, நகை வாங்கிறது, இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம். சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும். வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். டென்ஷனை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்கள். பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதலை வாங்கி கொள்ளுங்க. அடம் பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். அது நீங்கள் இப்போ அடம் பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது பிற்காலத்திலையோ இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம். அதனால் அடம் பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க. மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க. 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில் வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அமைதியாக இருக்கும். ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள். நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மன தைரியம் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக ஒரு முடிவை எடுத்துருவீங்க. சிந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. அவசரமாக இந்த காலகட்டம் வந்து நகர்ந்து செல்ல போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். என்னதான் அவசரம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானத்தோடு செயல்பட பாருங்க. புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கும் அடங்காதவர்கள் அப்படின்ற பட்டம் வேற கிடைக்க ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்கிறது. பயப்பட வேண்டாம். எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் அதில் ஒரு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமையை இந்த காலகட்டத்தில் இழக்காத வரை பிரச்சனை கிடையாது. இதை எப்போவுமே நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. கவனமாக இந்த காலகட்டத்தை கடந்து செல்வது அவசியமாகிறது. ரொம்பவும் கோபம் வருங்க. இந்த காலகட்டத்தில் கோபம் வந்து அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா திடீர்னு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் முயற்சியை பண்ண அப்படின்னா முயற்சி வந்து கண்டிப்பாக திருவினையாக்கும். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்க, கட்டுப்படுத்த பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தடையில்லாமல் வந்து சேரும். அதே மாதிரி நீங்களும் நினச்சபடி நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலோடு கவனத்தோடு செயல்பட பாருங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. மேலதிகாரிகளோடு எந்த காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ளவும் கூடாதுங்க.
சொன்ன நேரத்தில் எப்படியாவது சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துடுங்க. அலட்சியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவைங்க. முதலீட்டில் கவனம் தேவை. அதே மாதிரி கணக்கு வழக்குகளை சரியா பார்க்க வேண்டியது அவசியம். புது வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த பாருங்க. செலவையும் குறைத்து கொள்ள பாருங்க. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. நிதி நிலைமை சீராகும். கடன் சுமையும் குறையும். டென்ஷனும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கால சேமிப்பை உயர்த்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. சீரான லாபமும் கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரமும் வேலையும் எப்போதும் போல நல்லபடியாகவே செல்லுங்க. பெருசா பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நவக்கிரக சன்னிதானத்தில் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது நல்லது. குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க.